உதாரணத்துக்கு நாங்க 1000-2000 ஸ்கிரீனிங் முடிச்ச அப்புறம் ஒரு பிரஸ் மீட் வரும்போது பிரஸ் பீப்புள் எல்லாம் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இவ்வளவு பண்றீங்களே, அந்த வந்து பேஷண்ட் எடுத்து நீங்க ஆப்ரேட் பண்ணி நீங்க அதிலிருந்து சம்பாதிக்கிறீங்களா தான் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த முதல் 3 வருஷத்துல 2 பெண்களை பண்ணிருந்தோம் ஆபரேஷன். அந்த 2 பெண்களுக்கும் சிஎம் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ப ஆபரேஷன்லாம் இருந்துச்சு. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அதுல 15,000-20,000 கிடைச்சது. அந்த 15-20,000 மட்டும் எடுத்து அப்ப 40,000 நீங்க பண்ணீங்களே கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க மாசம் 7-8 லட்சம் இதுக்கு வந்து நாங்க செலவழிச்சிட்டு இருக்கோம். இது மாதிரி 7-8 வருஷம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொல்லணும் என்ன அப்படிங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா இது மாதிரி டெலிட்டா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுது. இது வரைக்கும் டோட்டலா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏர்ன் பண்ணது இதனால 40,000 8 வருஷத்துல. செலவழிச்சது வந்து பல கோடிகள். அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம், இதுக்கு மன்னாரும் ராமன் போல அது கூட நம்ம பண்ண வேணாம், நம்ம அரேஞ்ச் பண்ணி ஜிஹெச்ல ஜாம்னு அப்புறம் 2-3 பேஷண்ட் வச்சு நம்ம சுப்பிரமணியத்தை பேசி அவரோட நண்பர் தான், அவர் பேஷண்ட் தான், ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசி அவர் பிஏ மூலமா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டு போனாங்க. அதாவது அது ஒரு பாலிசியா இருக்கட்டும். We don't want to operate on patients from here.